Hello friends, welcome back to my channel. Weight loss, kidney stones, gallbladder stones கரையிறதுக்கு, செரிமானத்திற்கு, கொலஸ்ட்ரால், சர்க்கரை அளவு குறையிறதுக்கு, இதய நோயாளிகளுக்கு எல்லாருக்குமே பார்லே ரொம்ப நல்லது. இன்றைக்கி பார்லியில் ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பார்லி வாட்டர் தயார் பண்ணும்போது நாம் பார்லி அரிசியை வேக வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம பார்லியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா இதை போல் நல்லா வெந்துடும். இதை யூஸ் பண்ணியும் நாம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விடலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பை போட்டு பொரிய விடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் இதை போல் பொன்னிறமாக வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு இதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். 1 நிமிஷம் பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ரன்ச்சியாக வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே அடுப்பில் வதங்கினதோடு நம்ம பார்லி சேர்த்துடலாம். இல்லை நல்லா வெந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விடுவோம். இப்போது 2 நிமிஷம் ஆகிருச்சு. நல்லா வெந்திருக்கு. காய் எல்லாமே, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வெந்திருக்குது. தண்ணியும் இல்லை. இந்த மாதிரி வெந்த பிறகு நாம் ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பார்லி அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை. இந்த பார்லி அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். புளிப்பு பிடிக்கிறவங்க ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கம்மியாக வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்லி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.